வெல்கம் டு நோ அபவுட். இந்த வீடியோவில் நாம் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சில சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொஞ்சம் நேரம் கழித்து கால் பண்ணுறேன் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வில் கால் யூ லேட்டர். ஐ வில் கால் யூ லேட்டர். அடுத்து என் பார்வையில் படாமல் போயிடு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா கெட் அவுட் ஆஃப் மை சைட். கெட் அவுட் ஆஃப் மை சைட். அடுத்து நீ எதை பற்றி பேசுகிற அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட். வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட். நீ என்ன சொல்ல வர்ற அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா வாட் டு யூ மீன். What do you mean? இன்னைக்கு எனக்கு டயர்டாக இருக்குது அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா ஐ எம் ஃபீலிங் டயர்ட் டுடே. ஐ எம் ஃபீலிங் டயர்ட் டுடே. இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை விரும்புகிறோம் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா we both like each other. we both like each other. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா can I ask you something. can I ask you something. உனக்கு பிடிச்சது பிடிக்காதது என்ன அப்படிங்கிறது எப்படி கேட்கலாம்னா வாட் ஆர் யுவர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். உனக்கு பிடிச்சது பிடிக்காதது என்ன. வாட் ஆர் யுவர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். சிரமத்துக்கு கொஞ்சம் மன்னிக்கணும் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இது விளையாட்டு இல்லை இல்லைனா இது ஒன்றும் சிரிப்பு இல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா திஸ் இஸ் நாட் அ ஜோக். This is not a joke. உனக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா Did you get my point? Did you get my point? நான் என்னால் முடிஞ்ச அளவு பண்ணுறேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லலான்னா I will try my level best. I will try my level best. நீ என்னோட பொறுப்பு அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா யூ ஆர் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ என்னோட பொறுப்பு. யூ ஆர் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. தயவு செஞ்சு ஏதாவது சொல்லு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா ப்ளீஸ் சே சம்திங். தயவு செஞ்சு ஏதாவது சொல்லு. ப்ளீஸ் சே சம்திங். உங்கள் அறிவுரைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். தோ வந்துட்டே இருக்கேன் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ எம் ஆன் மை வே. ஐ எம் ஆன் மை வே. உன்னோட இழப்புக்கு நான் ரொம்ப வருந்துறேன் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஃபீல் சேட் ஃபார் யுவர் லாஸ். I feel sad for your loss. உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எப்படி கேட்கலாம்னா what do you like the most. உனக்கு எது ரொம்ப பிடிக்கும். what do you like the most. எனக்கு எதை பற்றியும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் I don't want to know anything. எனக்கு எதை பற்றியும் தெரிய வேண்டாம். I don't want to know anything. என்ன முட்டாளாக்க பார்க்குறியா அப்படிங்கிறது எப்படி கேட்கலான்னா Are you fooling me? என்ன முட்டாளாக்க பார்க்குறியா. Are you fooling me? If you like this video, please subscribe and share. Thanks for watching.